ஹாய்ங்க. ஈவினிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? ஃப்ரெஷ் ஆகிட்டு வாக்கிங் போக கிளம்பிட்டேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஆஃப்டர்நூன் வந்து புதினா ஸ்டிக் எடுத்து வச்சுருந்தேன், வைக்கணுன்னு வச்சுட்டேன். அது வளர்கிறதுக்கு எப்படி 2 மந்த் ஆகும். நான் எப்படி வச்சாலும் அது வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அது ஏனே தெரியல. அது மாதிரி தான் இந்த செடியும் பட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மேலே லைட்டாக மண் குழி நோண்டி கூட வைக்கணும் தேவையில்லை. லைட்டாக மண் பட்டால் போதும், அது நல்லா வளர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், அழகாக பூக்கும், பூவெலாம் பூக்கும். நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா வீட்டில் கூட இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து நான் வச்சதுலேயே அப்படி இருக்குங்க. 2 மந்த்தாக நான் மார்னிங் தண்ணி ஊற்றுறேன், ஈவினிங் தண்ணி ஊற்றுறேன். அந்த செடிக்காக டிஏபிலாம் போட்டேன். ஆனால் நான் அப்படி தான்ப்பா இருப்பேன், நான் வளர மாட்டேன்ப்பான்ட்டு அது என்கிட்ட போட்டி போட்டுட்டு இருக்குது. ஆனால் அதை வளர்க்காமல் நான் விட மாட்டேன். அண்ட் மேலே மாடிக்கு வந்துட்டு பூ பறிச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த செடியில் இதுதான் நிறைய நமக்கு வந்து பூ கொடுக்குது. இதுக்கு நான் தண்ணி கூட அவ்வளோவா ஊற்றுறதே கிடையாதுங்க. ஆனால் டெய்லி எனக்கு வந்து ஒரு முழம் கன்ஃபார்மாக கொடுத்துரும். அண்ட் அதுலேருந்து ஒரு பட்டு கூட மிஸ் பண்ணாமல் எனக்கு எட்டுதோ எட்டுலையோ எப்படியாச்சும் வந்து ஸ்டிக்கு வச்சு கூட நான் வந்து பறிச்சிடுவேன். அண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது நல்லா இருட்டிடுச்சு. கீழே வந்துட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதாங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.